கைஸ், நான் உங்கள் லாக் டேஸ்மால் விஷ்ணு ராஜா இயக்கத்தில் இன்னைக்கு கரை படம் பார்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக கரை படங்கிறது வந்து நமிதா ஹீரோயினே தப்பா சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசரே அந்த நேமை தப்பா சொல்லியிருக்காங்க. நான் தப்பா சொன்னா ஐட்ட சொன்னா கமெண்ட் தான் போடுங்க. நம்ம சூராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஓகேவா, நம்ம டேரக்டரை பற்றி பார்க்க போனால் அந்த படத்தோட டேரக்டர் வந்து நல்ல மனிதர். முதல்ல வந்து ஒரு கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து சினிமாவில் வந்து அப்படியே ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தில் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இது நல்ல ஒரு படம், நல்ல தனுஷ் சார் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கேஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை போய் சொல்லப்போ நிறையா சொல்லிட்டா போகலாம். சூராஜ் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் வந்து மெயினாக வந்து போலீஸ் கேரக்டராக வராரு. அவர் ஆக்சுவலாக யூத் படத்தில் அப்பா பொறுமையாக வராரு. அவர் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம். 4 மாசத்துல அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு, போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. அதுக்கு இடையில வந்து தனுஷ் வந்து திட்டம்லாம் பார்த்துட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவரை பிடிக்கணும். ஓகேவா, பிடிச்சிட்டு அவர் வின் பண்ணிட்டாரா, இவர் எப்படி எஸ்கேப் ஆகுறாரு, எதனால எஸ்கேப் பண்றாரு, எதனால திருடுறாரு, ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது செஞ்சாரா செய்யலையா, செய்ய விடாம இவங்க தடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த கரைப்படம். செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். படம் போட போகிறாங்க. ஆக்சுவலாக நான் போகிறேன் உள்ள இன்ட்ரோவில் பற்றி இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை நிறைய சொல்கிறேன். இந்த படத்தில் மெயினாக வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக சகா படத்தில் நடிச்சிருப்பாரு. இல்லைன்னா அவர் கூட நான் ஓப்பனிங் டைலாக் பேசி முத ஏஸ் டப்பிங் பண்ண அதுதான் அவர் வந்து இதில் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. முன்னே போல டைரக்டர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஹீரோவாக இருப்பாங்க, 7 பேர் இருக்காங்க. அதில் மெயினாக வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஹாப்பியாக இருக்குது. அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயமா இருக்குது. தனுஷ் சார் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு டேரக்டர் தனுஷ் கண்டிப்பாக தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆக்சுவலாக தனுஷ் வந்து சில விஷயங்கள் சொல்லுவாராம். டேரக்டர் அது கரெக்டாக தான் எடுத்து போகிறான், இல்லைன்னா வந்து அவை மிங்கிள் பண்ணி போகிற ஆள் தான். மெயினாக அந்த படத்தை வந்து நீங்கள் வெற்றி படமாக அமையறதுக்கு முக்கிய காரணம் பார்க்க வந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேரக்டர் வந்து ஆக்சுவலாக கரப்படம் டேரக்டர் வந்து மெயினாக படத்தை இதுக்கு முன்னாடியே வந்து ஃபோனில் ஷூட் பண்ணுறேன். நானும் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். யூத் படத்தில் எப்படி ஃபோனில் ஃபுல்லாக ஷூட் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி இது ஃபோனில் ஃபுல்லாக ஷூட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஹீரோயோ இல்லாமல் மற்ற எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு ஈஸியாக போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ராமநாதன் படத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு படமாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் தான் சொல்லியிருக்காரு. நான் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ட்ரோவில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். இப்போ வந்து விளம்பரம் போடுவாங்க, அதுக்கப்புறம் படம் போட்டுருவாங்க. நானும் குட்டி அம்மீனும் படம் பார்க்க வந்தாங்க, உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா இல்லையா, படத்தை பார்ப்போம். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். தரமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வந்து நல்லா இருக்கும். ஒரு போலீஸுக்கும் ஒரு திருடனுக்கும் எடுக்கிற ஒரு சம்பவம், ஊர் மக்களுக்கு தனுஷ் என்ன செஞ்சார், எதாவது போராடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மைய கருவாக இருக்கும். இந்த படத்தை பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஹீரோயின்லாம் வந்து லிப்பு அது அந்த மலையாளம் பேசுகிறது, அவங்க மலையாளம் காட்டுறதுன்னா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மதுரை லாங்குவேஜ் பேசியிருக்காங்க. அதுமாரி சூராஜும் சொல்லியிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது ஃபுல் கதையும் என்ன சொன்னார், தலையாட்டிட்டேன், ஒன்றும் புரியல, அதுக்கப்புறமா சொன்னேன் அப்படின்னாரு. நிறைய விஷயம் நம்ம வந்து பக்காவாக பார்ப்போம், உள்ளே போயிடுவோம், பேசிட்டு இன்ட்ரோவில் பேசுவோம். ஓகேவா, இன்ட்ரோவில் வந்து சில விஷயங்கள் பேசுவோம். இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருந்துச்சு அதையும் பேசுவோம். கண்டிப்பாக ஆக்டிஸ் பண்ணி லைக் பேசி வச்சுங்க. வரும்போது பப்ளிக் எப்படி படம் கேட்போம். இந்த இடத்துல நான் வந்து மூவி ரிவ்யூவும் உங்களுக்கு நிரப்பமாக கொடுத்துட்றேன். எல்லாருமே கரப்படத்துக்கு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியாக பார்க்கலான் இருக்காங்க. கண்டிப்பாக பார்ப்போம், ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ இன்ட்ரோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்.